ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு சாப்டர் தான் பார்க்க போறோம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்ல 10th லெசன். ஸோ இந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னு சொல்லணும்னா யூரோப் அவங்களுடைய காலனியசம் தான். அவங்க வந்து அவங்களுடைய கல்ச்சரை அவங்களுடைய முறையை வந்து நம்ம மேல திணிக்கிறாங்க. அதுதான் சுப்பீரியர்னு சொல்றப்ப அவங்க சொல்றப்ப இங்க இருந்த படித்த மக்களிடையே வந்து அது வந்து அதை வந்து அவங்க அவமானமா கருதுறாங்க. ஸோ நம்மளுடைய ஐடென்டிட்டியை நம்ம பாஸ்ட்ல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க. அட் த சேம் டைம் சில விஷயங்கள் வந்து தவறா அவங்களுக்கே தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சத்தி ப்ராக்டிஸ் பண்றது அதெல்லாம் தப்பு. அதே தான் ஐரோப்பியர்களும் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து ரீஃபார்ம் பண்ண ரெடியா தான் இருக்காங்க. ஸோ அப்படி வந்தது தான் இந்த ரினைசன்ஸ்ன்றது. ஸோ இப்போ தமிழ் ரினைசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரெஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் அட்வான்ட் ஆனது. அதுக்கப்புறமா ஒரு லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் ஆன் திராவிடியன் லாங்குவேஜ் இதெல்லாம் நடக்கிறப்ப அது வந்து தமிழ் ரினைசன்ஸ் இன்னும் ஊக்கப்படுத்துது. இனிஷியலாக வந்து அவங்க வந்து தமிழ் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு சமயம் சார்ந்த புக்கில் தான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க பிரிண்டிங் டெக்னாலஜியில். அதுக்கப்புறம் தான் செக்குலர் ஒர்க்ஸை பற்றி பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அட்வென்ட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜி. ஸோ தமிழ் தான் வந்து ஃபஸ்ட்டு யூரோப்பியன் லாங்குவேஜ் அதை வந்து இந்தியாவில் பிரிண்ட் பண்ணது. 1578 தமிழ் புக் தம்பிரான் வணக்கம் அப்படின்றது வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. எங்கே இருந்துன்னா கோவா. 1578 தம்பிரான் வணக்கம் கோவாவில். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் புக் பப்ளிஷ் பண்ணது. 1707 ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜெய்கென்பால்க் டிராங்கியூபார்ல இருந்தவர். அதே மாதிரி தமிழ் லிட்ரேச்சர் டெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது எதுனா திருக்குறள் 1812 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ஸ்காலர்ஸ் இருந்தாங்க 19th செஞ்சுரியில். பார்த்தீங்கன்னா CW தாமோதரனார், அப்புறம் UV சுவாமிநாதனார். இவங்க வந்து அவங்க லைஃப் டைம்லேயே இந்த தமிழ் லிட்ரேச்சரை ரீடிஸ்கவர் பண்ணுறதுலேயே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ CW தாமோதரனார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓலை சுவடிகள் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த கிராமர், தமிழ் கிராமர் லிட்ரேச்சர் அதெல்லாம் எடுத்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணார். எக்ஸாம்பிள் தொல்காப்பியம், வீரச்சோழியம், இறையனார் ஆக்கப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இவர் எடிட் பண்ணாரு. பப்ளிஷ் பண்ணாரு. அதே UV சுவாமிநாதனார் அவர் வந்து மீனாட்சி சுந்தரனாரோட ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சீவக சிந்தாமணி, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்று 10 அந்த புக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணதுனால தமிழ் மக்களிடையே வந்து அந்த காலத்தில் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, ட்ரெடிஷன் எப்படி இருந்தது, லிட்ரேச்சர், ரிலீஜன் அதை பற்றி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது மாடர்ன் சொசைட்டினால. ஸோ அந்த காலத்தில் அந்த கிளாசிக் தமிழ் ஏன்ஷியன் தமிழ் கிளாசிக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கலெக்டிவ்லி சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் FW ஈலிஸ் அவர் தான் வந்து என்ன கட்டினாரு, சென்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டினாரு. அவர் என்ன சொல்றாருன்னா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து இண்டோ ஆரியன் ஃபேமிலியில வராது, அது ஒரு செப்பரேட் லாங்குவேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. யாரு, ஈலிஸ். அதே மாதிரி ராபர்ட் கால்ட்வெல் அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு, கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் இன் 1856. அதுல வந்து திராவிடியன் லாங்குவேஜுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை, அது வந்து தனித்துவமா இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா நம்ம P. சுந்தரனார் அவர் எழுதின மனோன்மணியம் அந்த புக்ல தான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து அது இருக்கு. அதுக்கப்புறமா ஆப்ரஹாம் பண்டிதர் அவர் வந்து என்னன்னா தமிழ் இசைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் மியூசிக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. யாருன்னா ஆப்ரஹாம் பண்டிதர். CW தாமோதரனார், UV சுவாமிநாதர் அவங்கள மாதிரியே திருவி கல்யாண சுந்தரம், பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதியார், வையாபுரி, பாரதிதாசன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ் லிட்ரேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க.
நம்ம ஃபர்ஸ்ட்டு விஜி சூரிய நாராயண சாஸ்திரி அவரை பற்றி பார்க்கலாம். அவர் வந்து மதுரைக்கு பக்கத்தில் பிறந்தாரு. அப்புறமா தமிழ் ப்ரொஃபஸராக மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் ஒர்க் பண்ணார். ஸோ அவர் வந்து ஆரம்பத்திலேயே தமிழ் லாங்குவேஜ் மேலே சான்ஸ்கிரிட் இருந்த ஆதிக்கத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ எல்லாமே வந்து என்ன பண்ணணும், பியோர் தமிழாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேரையும் வந்து பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றிக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் வந்து ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு. தமிழை வந்து ஒரு வட்டார மொழி வெர்னாக்குலர் லாங்குவேஜாக சொல்லக்கூடாது, தமிழ் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து மற்ற வெஸ்டர்ன் இங்கிலீஷ் லிட்ரஸி மாடல் லைக் ஷேக்ஸ்பியர் எழுதுகிற சோனட்ஸ் அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவரும் வந்து அதே மாதிரி சோனட் ஃபார்மில் வந்து போயம்ஸ் வந்து எழுதுறாரு, நாவல்ஸ், பிளேஸ் அதெல்லாமும் எழுதுறாரு. பட் ஹீ டைட் அட் த ஏஜ் ஆஃப் 33. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மறைமலை அடிகள். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ ஃபவுண்டர் ஆஃப் தனித்தமிழ் இயக்கம், அதாவது பியோர் தமிழ் மூமெண்ட் அது கண்டுபிடிச்சவர். அந்த மூமெண்ட்டை ஃபவுண்டர் தான் வந்து இவர் வந்து சங்கம் இலக்கியமான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு அதுக்கெல்லாம் வந்து கமெண்ட்ரி விளக்க உரை எழுதியிருப்பார். அதே மாதிரி அவர் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்ப சித்தாந்த தீபிகான்ற ஒரு பத்திரிகையிலையும் வேலை செஞ்சுருப்பார். அதே மாதிரி தமிழ் ப்ரொஃபஸராக மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் இவரும் ஒர்க் பண்ணியிருப்பார். லேட்டர் பீரியடில் இவர் வந்து நான் பிராமின் மூமெண்ட்லலாம் ரொம்ப ஈடுபாடோட பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அவருக்கு வந்து பி சுந்தரனார் அண்ட் சோமசுந்தர நாயகர் அவங்க தான் வந்து அவருடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்வார். தனி தமிழ் இயக்கம் இது வந்து என்ன சொல்லணும்னா பியோர் தமிழ் மூமெண்ட்னு சொல்லலாம். இது வந்து ஃபவுண்டர் யாருன்னா நம்ம பார்த்த மாதிரி மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் அவருடைய இயற்பெயரே வேதாச்சலம். அவர் வந்து சமஸ்கிருத மொழியை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பியோர் தமிழில் பேர் வைக்கணுன்ட்டு அவர் வந்து வேதாச்சலம்ன்ற அவர் பேரை மறைமலை அடிகள்னு மாற்றிக்கிறாரு. அதே மாதிரி இந்த மூமெண்ட்டுக்கு முக்கியமான பங்கு வகிச்சது வந்து அவருடைய மகள் நீலாம்பிகை. அவங்களும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. அவருடைய பத்திரிகை ஞான சாகரம் அப்படின்றத வந்து அறிவுக்கடல் அப்படின்னு மாற்றிருப்பாரு. அதே மாதிரி சமரச சன்மார்க்க சங்கத்தை பொதுநிலை கழகம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஸோ நீலாம்பிகை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டிக்ஷனரி வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க, கம்பைல் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்க்கெல்லாம் பியோர் தமிழ் ஈக்குவலண்ட் என்னன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைஸ் ஆஃப் டிராவிடியன் மூமெண்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனில் வந்து பிராமின்ஸ் வந்து ஒரு 10% தான் இருப்பாங்க டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ் ப்ராவின்சஸ் ஆனால் எல்லா கவர்மெண்ட் ஜாப்பு அப்புறம் காலேஜஸ் எல்லாத்துலேயும் 90% அவங்க தான் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. பட் பாப்புலேஷனில் நிறைய இருக்கிற நான் பிராமின்ஸ் அவங்க 90% இருந்தாங்க. பட் அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லை காலேஜஸ்லலாம் வந்து 10% தான் இருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு சரி நான் பிராமின்ஸை வந்து படிக்கிறதுல கவர்மெண்ட் ஜாப்ஸ்லலாம் அவங்கள மேலே கொண்டு வரணுன்றதுக்காக வந்து நிறைய டிராவிடியன் மூமெண்ட் வந்து நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன். அது வந்து 1909 உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சி நட்டேசனார்னு ஒரு டாக்டர், அவர் வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக்ன்றதை ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவரும் வந்து எதுக்காகனா அப்லிஃப்டிங் தி நான் பிராமின் கிராஜுவேட்ஸ் அண்ட் அது மாதிரி அவங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் வந்து நட்டேசனார் 1912 கண்டுபிடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் 1916 அவருடைய வீட்டையே வந்து ஹாஸ்டலாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது வெளியூர்ல இருந்து தங்கி படிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சில பேர் படிக்காமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அவங்க வீட்டில் ட்ரிபிகன்ல இருக்க வீட்டையே வந்து ஹாஸ்டலாக மாற்றிருப்பாரு நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இதுதான் வந்து பின்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறி இருக்கும். நவம்பர் 20, 1916 அரௌண்ட் 30 மெம்பர்ஸ் நான் பிராமின் லீடர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா டாக்டர் சி நட்டேசனார், சர் பிட்டி தியாகராயர்,
டிஎம் நாயர், அலமேலு மங்கை தாயாரம்மாள். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபெடரேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசம்பர் 1916 மறுபடியும் அவங்க வந்து ஒன்றா ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி உருவாக்கி அங்கே வந்து என்ன ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவார். அது வந்து எங்கே பண்ணியிருப்பாங்கன்னா விக்டோரியா பப்ளிக் ஹாலில். ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னா அந்த வாய்ஸ் ஆஃப் நான் பிராமின் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அதை வந்து என்னென்ன எப்படி ரைஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து அதில் அந்த மேனிஃபெஸ்டோவில் இருந்தது. என்னென்ன அவங்களுக்கு என்ன தேவை, அதை எப்படி கொண்டு வரணும் அதெல்லாம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா 3 நியூஸ் பேப்பர்ஸை வந்து ஆரம்பித்தாங்க. டிராவிடியன் தமிழ்லையும், ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் ஆந்திர பிரகாசிகா அப்படின்ட்டு தெலுங்குல. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் மூலயமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இவங்களுடைய ஐடியாஸ் அதெல்லாம் ப்ரொபகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. மாண்டக் செம்ஃபோர்ட் ரீஃபார்ம் மூலயமா 1920 ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு எலெக்ஷன் வரும்போது டயர்கி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் ப்ராவின்சஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஜெயிச்சுட்டு சுப்பராயலு அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்ட்டி ஆறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 1920 23 அப்புறம் 23 to 26 அவர் தான் வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் பார்ட்டியெல்லாம் வந்து அப்போ வந்து லெஜிஸ்லேச்சரை பாய்காட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் கிட்டத்தட்ட 1937 வரையும் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வந்து ரூலில் இருந்தாங்க. அப்புறம் 1937 காங்கிரஸ் பார்ட்டி ஃபஸ்ட்டு கண்டெஸ்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ அதோட சொல்கிறது காங்கிரஸ் வந்து ரூலுக்கு வந்துடும். ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் நான் பிராமின்ஸ்க்கு அதிகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்காஸ்ட் மேரேஜ்க்கு வந்து ஹிண்ட்ரன்ஸாக இருந்த விஷயங்களெல்லாம் நீக்கிட்டு இன்டர்காஸ்ட் மேரேஜையும் வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள் வந்து பப்ளிக் வெல் டேங்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுவும் அவங்க வந்து கொண்டு வராங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் டிப்ரெஸ்ட் கிளாஸ் அவங்களோட பீப்புளோட குழந்தைங்க வந்து பப்ளிக் ஸ்கூல்லேயும் வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1923 அவங்க வந்து ஒரு ஹாஸ்டல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க வந்து 1920 ஆட்சிக்கு வராங்க இல்லையா, அப்போ வந்தவொடனே என்ன ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னா உமனும் வந்து இந்த மாதிரி அரசியலில் பங்கெடுத்து அவங்களும் வந்து எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதில் 1921 அந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அடுத்த எலெக்ஷனில் முத்துலக்ஷ்மி அம்மையார் ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் ஆஃப் தமிழ் மெட்ராஸ் பிரசிடென்சி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எம்எல்ஏவாக வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க 1926. ஸோ இன்னும் முக்கியமான 2 ஜிஓ பாஸ் பண்ணியிருப்பாங்க 21, 22. அதுதான் வந்து ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் கேஸ்டஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் எங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸில் அண்ட் காலேஜஸில். ஸோ அந்த மாதிரி அந்த இப்போ ரிசர்வேஷன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அது வந்து அந்த மாதிரி பண்ணுறது மூலம் நம்ம வந்து சோஷியல் ஜஸ்டிஸை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்தது 21 முக்கியமான 3 விஷயம் செஞ்சுருக்காங்க. ஒன்று வந்து இந்த உமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு, இன்னொன்று வந்து ஜிஓஸ் பாஸ் பண்ணுறது எதுக்காகனா வேரியஸ் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ரிசர்வேஷன். ஸ்கூல்ஸ் வந்து ஃப்ரீ தான். கவர்மெண்ட் காலேஜஸில் சேர்றதுக்கு மெடிக்கல்லோ இல்லை இன்ஜினியரிங்கோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸில் சேர்றதுக்கு ரிசர்வேஷன் அது வந்து அதுக்கு அந்த ஜிஓவை பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1924 வந்து அவங்க வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதை வந்து அந்த போர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 1929 தான் வந்து இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாலையும் அவங்களும் வந்து இதே சேம் பேட்டர்ன் அடாப்ட் பண்ணி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1926 ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து எதுக்காகனா எல்லா ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கேஸ்ட் யார் வேணா வந்து அந்த கோயில் நிர்வாக குழுவில் வந்து மெம்பராக இருக்கலாம், அவங்க வந்து அந்த கோயிலை பராமரிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் டாபிக் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். அது வந்து தமிழில் சுயமரியாதை இயக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டோட மெயின் ரூலே வந்து ஒரு கேஸ்ட்லெஸ் சொசைட்டியை உருவாக்குறது. அதாவது பிறப்புனால ஏற்படுற டிஃப்ரென்சஸ், அதை அவங்கள அப்புறம் அந்த ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது சொசைட்டியில். அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கோட பர்த் ரைட், அதுதான் வந்து அதோட மோட்டோ மாதிரி. ஸோ அவங்க அது மட்டும் இல்லாமல் உமனோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காகவும் பாடுபட்டாங்க. இல்லிட்ரஸி தான் வந்து உமன் வந்து கீழே இருக்கிறதுக்கு காரணம். அதனால எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜையும் அட்வொகேட் பண்ணாங்க. இது வந்து நான் பிராமின் ஹிந்துஸ்க்கு மட்டும் இல்லை, இவங்க வந்து முஸ்லீம்ஸு மற்ற எல்லாருக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி அண்ட் பிரதர்ஹுட் இந்த சொசைட்டியில் இருக்கணுன்றதுக்காக இவங்க வந்து பாடுபட்டாங்க. இதை வந்து உருவாக்குனவர் யார்? இந்த மூவ்மெண்ட்டை ஃபவுண்டர் ஆஃப் திஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இஸ் பெரியார் ஈவி ராமசாமி. ஸோ இவர் வந்து ஈரோட்டில் பிறந்தார். ஒரு வெல்தி பிஸ்னஸ் மேன் வெங்கடப்பா அண்ட் சின்ன தாயம்மாள் அவங்களுடைய பையன். அவருக்கு நல்ல எஜுகேஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட பிஸ்னஸே பார்த்துக்கிட்டாரு. அவர் வந்து ஈரோடு முனிசிபல் கவுன்சிலோட சேர்மனாக 18லேருந்து 19 வரையும் இருந்திருப்பார். அதுக்கப்புறமா அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஸோ அப்போ வந்து இந்த அன்டச்சபிள்ஸ் எல்லாம் வந்து டெம்பிள்குள்ளே போகக்கூடாது, இவங்க வந்து லோவர் கேஸ்ட்டு, டெம்பிள் தர்மாபடி நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு வந்து நிறைய கோயில் அது இருக்கும். ஆனால் எஸ்பெஷலி கேரளாவில் இருக்கிற வைக்கோம்ன்ற பிளேஸில் அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது. ஸோ அதை எதிர்த்து இவர் போராடி இருப்பார். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து ஜார்ஜ் ஜோசப் ஆஃப் மதுரை அவர் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்லலாம் இருந்திருப்பார். அதுக்கப்புறமா லோக்கல் லீடர்ஸ் அப்புறம் பெரியார் எல்லாரையுமே சேர்ந்து இந்த மூமெண்ட்டுக்காக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பெரியாருக்கு வந்து வைக்கம் வீரர், ஹீரோ ஆஃப் வைக்கம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சேரன்மாதேவி குருகுலம் ஸ்கூலில், அது விவி சுப்பிரமணிய ஐயர் நடத்தினது. அவரும் வந்து காங்கிரஸ் லீடர் தான். ஸோ அந்த ஸ்கூலில் இருந்த ஒரு ஃபங்க்ஷனில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்கே வந்து கேஸ்ட் பேஸில் டைனிங் இருந்தது. டைனிங் ஹாலில் வந்து இந்த கேஸ்ட் மட்டும்தான் உள்ளே வரணும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து இவருக்கு பிடிக்கல. ஸோ அது எதிர்த்தும் இவர் வந்து போராடினார். ஸோ பெரியார் வந்து எப்போ வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஃபார்ம் பண்ணாருன்னா 1925ல் அவருடைய ஐடியாஸ் அதெல்லாம் வந்து அவர் நியூஸ் பேப்பர்ஸ் மூலியமா தான் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. என்னென்ன நியூஸ் பேப்பர்னா குடியரசுனா டெமோக்ரஸி, அதுவும் 1925ல். அடுத்து புரட்சினா ரெவல்யூஷன், அது வந்து 1933ல். பகுத்தறிவு ரேஷனலிசம், அது வந்து 1934. விடுதலை லிபரேஷன், அது 1935. ஸோ இதெல்லாம் இந்த மூலியமா அவருடைய ஐடியாஸ் எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாரு. குடியரசு தான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டோட அஃபிஷியல் நியூஸ் பேப்பர். ஸோ அவர் வந்து ஒரு புனை பேர்ல தான் வந்து எழுதியிருப்பாரு, சித்திரபுத்திரன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹி ஹேட் எ வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் சிங்காரவேலர். அவர் தான் வந்து அந்த புத்திசம் வந்து சவுத் இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா அண்ட் பியானர் ஆஃப் புத்திசம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 1936ல் பெரியார் வந்து டாக்டர் அம்பேத்கரோட புக்கு அன்ஹைலேஷன் ஆஃப் கேஸ்ட்டை இமீடியட்டாக தமிழ் அவர் எழுதினோடனே இவர் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இருப்பார். அதே மாதிரி அம்பேத்கர் வந்து அப்போ வந்து செப்பரேட் ஷெட்யூல் கேஸ்ட்டுக்குன்னு செப்பரேட் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருப்பார், டிமாண்ட் பண்ணியிருப்பார் அம்பேத்கர். பெரியாரும் அதை சப்போர்ட் பண்ணியிருப்பார். 1937ல் ஒரு ஹிந்தி ராஜாஜியோட ரூல், அப்போ ராஜாஜியோட கவர்மெண்ட் காங்கிரஸ் வின் பண்ணி ராஜாஜியோட சிஎம்மாக இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஹிந்தியை வந்து ஒரு கம்பல்சரி லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதை எதிர்த்து இவர் போராடி இருப்பார். ஆன்டி இண்டியன் அஜிடேஷன் வந்து 1937 வந்து 39 வரையும் நடந்திருக்கும். ஸோ அதனால அவரை வந்து பெரியாரை வந்து ஜெயிலையும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து என்ன ஆகுதுன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக செலக்ட் ஆயிருப்பார். அவர் ஜெயிலில் இருக்கும்போதே, அந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷனுக்காக ஜெயிலில் இருக்கும்போதே ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து இவரை வந்து பிரசிடெண்ட்டாக போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டையும் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் மர்ஜ் பண்ணி திராவிட கழகம் அப்படின்னு 1944ல் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராஜாஜி வந்து இன்னொரு விஷயம் கொண்டு வந்திருப்பாரு, என்னன்னா குலக்கல்வி திட்டம், கேஸ்ட் பேஸ்டு எஜுகேஷன் ஸ்கீம். அதுவுமே வந்து பெரியாருக்கு பிடிக்காது, அதையுமே எதிர்த்து அவர் போராடி இருப்பாரு. ஸோ பெரியார் வந்து
ஒரு நிறைய வந்து சமூக முன்னேற்றம் நடக்கணும், பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளுக்கும் குரல் கொடுத்திருப்பாரு. சைல்ட் மேரேஜ், தேவதாசி இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்னு போராடி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அதாவது கிவிங் இன் மேரேஜ், ஒரு உமனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்னது திருமணம் செய்து கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது, வாழ்க்கை துணை அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும்னு அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவரோட முக்கியமான புக் வை த உமன் இஸ் என்ஸ்லேவ்டு, பெண் ஏன் அடிமையானால், அது வந்து அவருடைய ரொம்ப முக்கியமான புக்கு. அவர் வந்து 1973ல இறந்துடுறாரு, 94 இயர்ஸில். அப்புறமா 1989ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அவருடைய ரீஃபார்ம் அவருடைய பிரின்சிபல்ஸ் நிறைய வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த இது வந்து ஹிந்து செஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1989ல உமன், பெண்களும் வந்து அவங்க அப்பாவோட சொத்துரிமையில வந்து பங்கு கேட்கலாம், அவங்களுக்கும் உரிமை இருக்குன்ற ஒரு லெஜிஸ்லேஷனை பாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், அவரை பற்றி தான். அவர் வந்து காஞ்சிபுரத்தில் 1859ல் பிறந்தார். அவர் வந்து சமூக நீதி அப்புறம் ஈக்குவாலிட்டி எல்லாத்துக்காகவும் பாடுபட்டார். ஸோ அவருக்கு வந்து ராவ் சாஹிப் அப்படின்ற டைட்டில் 1926ல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ராவ் பகதூர்ன்ற டைட்டில் வந்து 1930லையும், திவான் பகதூர்ன்றது 1936லையும் அவருடைய சர்வீஸ்க்காக கொடுக்குறாங்க. அவரோட ஆட்டோகிராஃபி புக்கு பார்த்தீங்கன்னா ஜீவசரித்த சுருக்கம், அது வந்து 1939ல பப்ளிஷ் ஆகுது. இவருமே வந்து அந்த அன்டச்சபிலிட்டியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவர் ஆதி திராவிட மகாஜன சபான்றதை 1893ல வந்து உருவாக்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஃபெடரேஷன் அண்ட் மெட்ராஸ் ப்ரொவின்ஷியல் டிப்ரெஸ்ட் கிளாஸ் ஃபெடரேஷனுக்கு பிரசிடென்ட்டாகவும் இருந்திருப்பாரு. இவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கரோட ஃப்ரெண்டு. இவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் லண்டனில் நடந்தப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அதாவது 1930லையும் 31லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து அந்த பூனா பேக்ட் சைன் பண்ணதில் இவரும் ஒருத்தர். ஹி வாஸ் அ சிக்னேட்டரி ஆஃப் பூனா பேக்ட் ஆஃப் 1932. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லீடர் வந்து MC ராஜா. அவர் வந்து மயிலை சின்ன தம்பி ராஜான்னு சொல்லுவாங்க. அவரு வந்து ஒரு டிப்ரெஸ்டு கிளாஸ்லேருந்து வந்து வரும் லீடர். இனிஷியலாக வந்து அவர் ஒரு டீச்சராக தான் கரியரை ஸ்டார்ட் பண்ணி டெக்ஸ்ட் புக்கெல்லாம் கூட எழுதியிருப்பாருக்கு ஸ்கூல் காலேஜ்க்கெல்லாம். அவரும் வந்து ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் மெம்பர் ஹூ ஃபவுண்டட் தி சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி கண்டுபிடிச்ச மெம்பர்ஸில் அவரும் ஒருத்தர். ஹி பிகேம் தி ஃபர்ஸ்ட் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர், அதாவது டிப்ரெஸ் கிளாஸ்லேருந்து ஒரு எலெக்டட் மெம்பராக இருப்பார். 1920லேருந்து 26 வரையும் இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அப்போ வந்து டெப்யூட்டி லீடர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டியாகவும் இருந்திருப்பார் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். 1928ல் இவர் ஆல் இண்டியா டிப்ரெஸ்டு கிளாஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அசோசியேஷனை உருவாக்கியிருப்பார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் லேபர் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914லேருந்து 18 வரையும் நடந்தது. ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருந்துச்சு. ஏன்னா அந்த வாருக்கு தேவையான பொருளெல்லாம் செய்கிறதுக்காக ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்டாங்க. ஸோ நிறைய பேரை வந்து எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வார் முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, தேவைகள் அவங்களுக்கு குறைஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, அவங்க அந்த எம்ப்ளாயீஸை வந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலையை விட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ப்ரைஸும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஒரு லேபர் மூவ்மெண்ட் தேவை அப்படின்றத வந்து நிறைய லீடர்ஸ் வந்து உணர்றாங்க. BP வாடியா, M சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரம், அப்புறம் அவங்க கூட சில தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து லேபர் யூனியனை மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஃபார்ம் பண்ணுறாங்க. 1918ல் தான் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ்டு ட்ரேட் யூனியன் மெட்ராஸ் லேபர் யூனியன் வந்து ஃபார்ம் ஆகுது. 1918 மெட்ராஸ் லேபர் யூனியன். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் வந்து 31 அக்டோபர் 1920ல் நடக்குது பாம்பேயில். ஸோ அங்கே வந்து அந்த கான்ஃபரன்ஸில் எல்லாருமே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறாங்க. எப்படி வந்து லேபரை வந்து லேபர் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்,
அப்புறமா காம்பன்சேஷன், ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்ன காம்பன்சேஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி லேபர்ஸ்க்கு தேவையானது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ரெசல்யூஷன்ஸ் நிறைய பாஸ் பண்ணாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான இந்த லேபர் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு முக்கியமான ஒரு தலைவர் வந்து யாருன்னா சிங்காரவேலர். அவர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்தவர். அவர் வந்து மெட்ராஸில் தான் பிறந்தார். கிராஜுவேஷன் வந்து பிரசிடென்சி காலேஜ். அவர் வந்து புத்திசத்தை தான் ஃபாலோ பண்ணார். அவருக்கு நிறைய லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ், உருது, ஹிந்தி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ரஷ்யா, அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். அதே மாதிரி கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், அவங்களுடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அவங்களுடைய தாட்ஸ், ஐடியாஸ் எல்லாம் வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் எழுதியிருப்பார். அவர் தான் வந்து அந்த மேடே செலிப்ரேஷனை வந்து ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். எப்போன்னா 1923. அவர் ஒரு தமிழ் நியூஸ் பேப்பரும் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். தொழிலாளன் அப்படின்னா ஒர்க்கரு. எதுக்காக அந்த நியூஸ் பேப்பர்னா லேபர், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோட ப்ராப்ளம்ஸை பற்றி எடுத்து சொல்கிறதுக்காக தான் அந்த நியூஸ் பேப்பர். இவர் ஏர்லி ஃபேஸில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் தான் இருந்திருப்பார். அப்புறமா அவர் வந்து பெரியாரோட நல்லா க்ளோஸாக இருப்பார். அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அதுலேயும் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ்லேயும் இன்வால்வ் ஆகியிருப்பார். இதுதான் சிங்காரவேலர் பற்றி. இது லாங்குவேஜ் அஜிடேஷன்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது தமிழ் மொழியோட மேம்பாட்டுக்காக வந்து என்ன இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ்ன்றது வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி, அப்புறம் அது வந்து நம்மளுடைய கல்ச்சர், நம்ம சென்டிமெண்டோட அட்டாச் ஆகிருக்குன்றத வந்து நிறைய லீடர்ஸ் வந்து நம்பினாங்க. ஸோ அதனால தான் வந்து மறைமலை அடிகள் வந்து பியூர் தமிழ் மூமெண்ட் கொண்டு வந்தார். தமிழ் சான்ஸ்கிரிட்டுக்கு பதிலாக ஃபுல்லாக தமிழ், அதுக்கான சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணாமல் தமிழ் தான் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி பியூர் தமிழாக பேசணும், அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி பெரியாரும் வந்து லாங்குவேஜ் ரீஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பார். தமிழ் இசை மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகியிருப்பார். அதுக்கப்புறமா என்னென்னா கோயிலெல்லாம் கூட சான்ஸ்கிரிட்டில் தான் வந்து பூஜை பண்ணாங்க. ஸோ தமிழ் யூஸ் பண்ணல. அதேமாதிரி தமிழ் மியூசிக்கல் கன்சர்ட்ஸ்லேயும் வந்து நிறைய சான்ஸ்கிரிட் சாங்ஸ் தான் பாடினாங்க. ஸோ அங்கெல்லாமும் நம்ம வந்து தமிழ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுவாங்க. ஆப்ரஹாம் பண்டிதர்ன்றவர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் மியூசிக்கை படித்து அதை வந்து கம்போஸ் அதை வந்து கலெக்ட் பண்ணி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட், ஏன்ஷியன் தமிழ் மியூசிக்கல் சிஸ்டமை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு அட்டம் பண்ணியிருப்பார். அவர் அதனால் கண்டுபிடிச்சது தான் வந்து தஞ்சூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம். அது எப்போ அது எப்போ உருவாக்கியிருப்பாருன்னா 1912. ஸோ அது வந்து ஒரு தமிழ் இசை மூமெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சுது. அதுக்கப்புறமா 1943 ஃபஸ்ட்டு தமிழ் இசை கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். இது வந்து தமிழ் லாங்குவேஜ் அப்புறம் மியூசிக்கில் தமிழ் மேம்பாட்டுக்காக லீடர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ராஜாஜி கவர்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஹிந்தி இதை வந்து கம்பல்சரி லாங்குவேஜாக தமிழ்நாட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணுறப்ப எல்லாரும் என்ன கருதுனாங்கன்னா, தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து இது ஒரு த்ரெட்டாக இருக்கும், இந்த திராவிடியன்ஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நிறைய லீடர்ஸ், மறைமலை அடிகள், பெரியார் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு எதிராக போராடினாங்க. ஸோ அவங்க வந்து இது வந்து ஹிந்திக்கு மட்டும் இல்லை, அவங்க என்னவா இது கன்சிடர் பண்ணாங்கன்னா பிராமினிசத்துக்கும், ஏன்னா பிராமின்ஸ் மோஸ்ட்லி சான்ஸ்கிரிட் அந்த லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பிராமணர்களுக்கும் எதிர்த்து போராடுற ஒரு போராட்டமாக தான் இருந்துற மாதிரி அந்த ஆன்டி ஹிந்தி கேம்பெயினர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. உமன்ஸ் மூவ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். 1917 உமன் இந்தியா அசோசியேஷன்றது வந்து ஆனி பெசன்ட், டோரோத்தி ஜின ராஜதாசா, அப்புறம் மார்கரெட் கசின்ஸ் எல்லாம் அடையாறில் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அசோசியேஷன் மூலயமா வந்து அவங்க பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. என்னென்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் என்னென்னா உமனோட ரோல் என்ன பப்ளிக்கில், அப்புறம் சைல்ட் கேர் பற்றி, ஓட்டிங் ரைட்ஸ் பற்றி, அவங்களோட பர்சனல் ஹைஜீன், மேரேஜ் லாஸ், இதை பற்றியெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அப்புறமா ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து 1927 ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உமனோட எஜுகேஷனுக்காக அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் என்னென்ன இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் உமனோட அப்லிஃப்ட்மெண்ட்காகன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெரியாருமே வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக தான் பாடுபட்டிருப்பார். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டுக்கும் வந்து அந்த உமன் அப்லிஃப்ட்மெண்ட்டில் நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். அவர் நிறைய உமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் முத்துலட்சுமி அம்மையார், மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா,
நிலாவதி, அவங்களோட ருக்மணி அம்மாள் இவங்களோடலாம் சேர்ந்து உமனோட அப்லிஃப்ட்மெண்ட்காக பாடுபட்டிருப்பாங்க. அப்போல்லாம் தேவதாசின்னு ஒரு சிஸ்டம் இருந்திருக்கும். அதாவது யங் கேர்ள்ஸை வந்து ஹிந்து டெம்பிள்ஸில் வந்து ஒரு டெடிகேட் பண்ணுவாங்க சர்வெண்ட் மாதிரி. ஸோ அந்த முறையை எதிர்த்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து 1930 ஒரு பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது 1947 தான் ஆக்டாக வந்திருக்கும். அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெட்ராஸ் தேவதாசிஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெடிகேஷன் ஆக்ட் 1947. ஸோ இதுதான் வந்து சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. தேங்க்யூ.